முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இவங்க நிறைய சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான 6 திட்டங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்மா சொல்கிற மெசேஜ் ஒன்று தாங்க. இப்போ இருக்கிற பெண்கள் ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்லையா இருக்கட்டும், வேலைக்கு போகிற இடத்துலையா இருக்கட்டும், ஒரு சின்னதாக ஒரு விமர்சனம் வந்தாலே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத முதலமைச்சர்களில் இவங்களும் ஒருத்தவங்க. காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர் இவங்களோட வரிசையில் தமிழ்நாடு மக்கள் மனசில் ஒரு நிரந்தர இடம் பிடிச்சவங்கள இவங்களும் ஒருத்தவங்க. முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இவங்க நிறைய சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான 6 திட்டங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வீடியோ நம்ம முடிவில் பார்க்கலாம். முதலாவதாக கொண்டு வந்த திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். 1991 இவங்க முதலமைச்சராக வராங்க. அதாவது சட்டமன்றத்தில் இவங்க அவமானப்பட்டதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆனாதான் நான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள காலடி வைப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்து 1991 முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்த முதல் திட்டம் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். தமிழ்நாட்டில் இந்த ஆண்கள் பெண்கள் ரேஷியோ, அதாவது 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள், இன்னைக்கும் இந்த ரேஷியோ ஓரளவுக்காச்சும் பேலன்ஸாக இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் தாங்க. 90 காலகட்டத்தில் கருவில் பெண் குழந்தைன்னு தெரிஞ்சாலே கலைச்சிருவாங்களாங்க. பெண் சிசு கொலை அதிகமாக நடந்த அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைங்களை காப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். அதாவது பெண் குழந்தைகளை வளர்க்க முடியல அப்படின்னா அரசாங்கம் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குற திட்டம் தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். இரண்டாவது அம்மா பேபி கேர் திட்டம். அதாவது அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான 20 பொருட்களை கொடுக்கும் திட்டங்க இது. மூன்றாவதாக அம்மா சிமெண்ட். அதாவது ஏழை எளிய மக்கள் சிமெண்ட் வாங்க ரொம்ப கஷ்டப்படுமான காலத்தில், அதாவது ஒரு சிமெண்ட் 350 ரூபா 400 ரூபா விற்கும்போது அம்மா சிமெண்ட் அப்படின்னு 190 ரூபாய் 200 ரூபாய்க்கு கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் சிமெண்ட் வாங்கறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்த திட்டம் இந்த அம்மா சிமெண்ட் திட்டம். நான்காவது அம்மா குடிநீர். எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இதுக்குன்னா ஒரு தனி செக்ஷனை வச்சு எல்லா மக்களும், அதாவது ஏழை எளிய மக்கள் ஆரம்பித்து வசதி படைச்சவங்க வரைக்கும் எல்லா மக்களும் ஒரு தரமான குடிநீரை 20 ரூபா 25 ரூபா ஒரு லிட்டர் விற்ற நேரத்தில் அம்மா குடிநீர் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து 1 லிட்டர் 10 ரூபாய்க்கு விற்றாங்க. நானே நிறைய டைம் இந்த அம்மா குடிநீர் எங்கே இருக்குன்னு தேடிலாம் வாங்கியிருக்கேன். 5 மற்றும் 6வது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டங்க. 5வது திட்டம் என்ன அப்படின்னா தாலிக்கு தங்கம் திட்டம். ஏழை எளிய பெண்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 4 கிராம் தங்கமோ 50,000 நிதி உதவியும் கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்த திட்டம் தான் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம். 6வதாக ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், நடுத்தர மக்களாக இருக்கட்டும், ஏன் வசதி படைச்ச மக்களும் சாப்பிடக்கூடிய உணவகமாக இருந்தது இந்த அம்மா உணவகம். ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு, தயிர் சாதம் சாம்பார் சாதம் 3 ரூபாய்க்கு கொடுத்து தமிழ்நாட்டில் இன்னைக்கும் ஒரு பேசப்படுற ஒரு சிறப்பான திட்டமாக மதிய உணவு திட்டத்துக்கு அப்புறம் இருக்கிறது இந்த அம்மா உணவு திட்டங்க. வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அம்மா இந்த திட்டத்துக்கு பின்னாடி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மனித வளர்ச்சிக்கு தேவையானது என்னங்க? நல்ல உணவு, நல்ல குடிநீர், அவங்க இருக்கிறதுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அது எல்லாத்தையும் அவங்க இந்த திட்டத்தில் கவர் பண்ணியிருப்பாங்க. அம்மா சொல்கிற மெசேஜ் ஒன்று தாங்க. இப்போ இருக்கிற பெண்கள் ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்லையா இருக்கட்டும், வேலைக்கு போகிற இடத்துலையா இருக்கட்டும், ஒரு சின்னதாக ஒரு விமர்சனம் வந்தாலே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அம்மா சினிமா துறையிலையா இருக்கட்டும், அரசியல் துறையிலையா இருக்கட்டும், எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கும். அந்த விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் அவங்க எப்பவுமே அமைதியாக இருப்பாங்களா? ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு தன்னோட செயல் மூலம் பதில் சொல்லுவாங்களா? நீங்களும் அப்படிதாங்க. உங்கள் மேலே விமர்சனங்கள் வைக்கும்போது அமைதியாக இருங்க. உங்கள் வெற்றி நோக்கி போயிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களை தூற்றிய வாயும் போற்றி பேசும். வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க கவி கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.